சுமை தூக்கும் தொழிலாளி குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் மதுரை மாவட்டத்தில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. என்ன காரணத்திற்காக அந்த இளைஞர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்? 21 வயதே ஆன அந்த கூலி தொழிலாளி கொலை செய்யப்பட்டதனுடைய காரணம் என்ன? ஆயுதங்களுடன் வந்து அவரை குத்தி கொலை செய்திருக்கக்கூடிய கும்பல் யார்? இது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். எனினும் மதுரை மாட்டுத்தாவணி காய்கறி வளாகத்தில் பொதுமக்கள் அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு சூழலிலேயே இதுபோன்ற ஒரு சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. மீண்டும் நம்முடைய இணைப்பில் செய்தியாளர் அருண், இந்த கொலை சம்பவம் தொடர்பான முழுமையான விவரம் என்ன? கோபாலகிருஷ்ணன் மதுரை மாநகர் செல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் தங்கபாண்டி. 21 வயதான இவர் இந்த மாட்டுத்தாவணி பகுதியில் இருக்கக்கூடிய பல மார்க்கெட்டில் ஒரு கடை ஒன்றில் பணியாற்றி வருகிறார். நேற்று இரவு பணிக்காக தங்கபாண்டி மார்க்கெட்டிற்கு வந்தபோது அங்கு வந்த காரில் வந்த 5 பேர் கொண்ட மர்ம கும்பலானது நீண்ட நேரமாக தங்கபாண்டி குறித்த விசாரித்தபடியே அவரை முழுவதுமாக மாட்டுத்தாவணி பல மார்க்கெட் முழுவதும் அவரை தேடி வந்தார்கள். இந்த நிலையில் மாட்டுத்தாவணி அந்த மார்க்கெட்டில் பகுதியில் அவர் ஒரு கடையில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது திடீரென அங்க தங்கபாண்டியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அந்த மர்ம கும்பலானது அவர்கள் பதுக்கி வைத்திருந்த கத்தியை எடுத்து அவரது வயிற்றில் தரமாரியாக குத்தியுள்ளனர். இதில் கீழே விழுந்த தங்கபாண்டியை அவருடைய கழுத்தை அறுக்க முற்பட்ட போது தங்கபாண்டி கூச்சலிடவே அருகில் இருந்த பொதுமக்கள் மற்றும் மற்றொரு சுமைதூக்கு கொலையாளர்கள் அவர்களை விரட்ட முயன்ற போது அவர்களை தங்களது கைகளில் வைத்திருந்த கத்தியை காட்டி நிறுத்தி அந்த கும்பலானது அங்கிருந்து தப்பி ஓடியது. இதனையடுத்து ரத்த வெள்ளத்தில் கிடந்த தங்கபாண்டியை மீட்க முற்பட்ட போது அவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார். இதனையடுத்து மாட்டுத்தாவணி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக நள்ளிரவே அவரது உடலை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மேலும் கைரேகை நிபுணர்கள் வரவழைத்து சம்பவ இடத்தில் கைப்பற்றப்பட்ட ஆதாரங்களை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பட்டப்பகலில் அதாவது நள்ளிரவில் அதாவது அதிகாலையில் தங்களுடைய பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த சுமை தூக்கும் பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது 21 வயது இளைஞரை 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் கத்தியால் எடுத்து குத்திய கொலை செய்த சம்பவம் என்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கோபாலகிருஷ்ணன், நன்றி அருண். அண்மை விவரங்களுக்கு நன்றி.